நீ வாயை திறந்ததெல்லாம் போதும், வா என்ன ஏது போய் பார்த்தாதானே தெரியும். எதுவும் பக்கத்துக்கு ஊர்ல திருவிழா கும்பாபிஷேகம் எதுவும் நடக்குதா, சாமி ஊர்வலம் எதுவும் போகுதா என்னன்னு தெரியலையே. வந்து தொலைபடி வாடி. என்னதான் நடக்குதுங்க, என்ன நடக்குது ஒண்ணு புரியலையே. இந்த வெள்ளக்காயோட பவர் இவர தெரிஞ்சு எது கட்சிக்கார யாரு வராங்களா? ஏடா டேய் சொல்லி உங்க மகன் இந்த நேரத்துல யாரு தெரியலையே. யாரு வரதுக்குள்ள போன் அடிக்குது. எடியாத்தி இது என்ன விஐபி வீட்டு ஃபங்க்ஷன் கூட இப்படி கூட்டம் வராது போலயே. அடி அருமைக்கடா அடி வரணுசா. என்ன நீங்க ஒரு 25-50 பேர் சமைச்சிருப்பீங்களா? நீங்களுமே ஊருக்குள்ள பார்த்து சொல்லிட்டு வந்தியே எல்லாரையும் கூட்ட செலவாகி போயிருமுன்னு. இப்போ வர்ற கூட்டம் மட்டும் உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிச்சுன்னு வையி, நம்மளுக்குலாம் சாப்பாடு கிடைக்காது போலயே. யார் ஒரு ஊரையே திரட்டிக்கிட்டு வர்றது யாரா இருக்கும்? எங்க வீட்டுக்கு வர்றாங்க, நானே என்னன்னு தெரியலையேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த மொக்க சண்டை திரும்பி போயிடுவாங்கடி. வேற பக்கத்து யார் நம்ம வீட்டு நம்ம ஊருக்குள்ள இன்னைக்கு யாருக்கும் ஒரு தேவையும் இல்லையே. கல்யாணம் காது குத்து நிச்சயதார்த்தம் அப்படி ஒண்ணும் இல்லையே. நம்ம வீட்டுல தானே ஃபங்க்ஷன். யாடி வெட்டு யாருக்கு எந்த விஐபி தெரியும்? என்னடி நீ வேற விஐபி ஃபங்க்ஷன் விஐபி ஃபங்க்ஷன் அப்பனா என்னவா இருக்கு? கிளவி பேர்க்க மாட்டாத்தோ. நீ யாரு பக்கத்து ஊரு கத்து ஊரு? உனக்கு அண்ணன் தம்பி இப்படி உறவுகிறவங்க எதுவும் இருக்குதா? யாரும் வர்றாங்களா? இல்லையா மேடி. என் வீட்டுக்காரங்க யார்கிட்ட வளர்ச்சி எதுவும் சொல்ல வேணாம், போதும் முக்கியமான பேத்துக்கு சொன்னா போதும்னு சொல்லிவிட்டாலே. அப்புறம் எங்க நான் போய் சொல்றேன் ஊருக்குள்ளேயே உருப்படியா சொல்லல யாருக்கு. யாடி என் வீட்டுக்காரி என் சித்தப்பா எப்பவுமே யாரும் வரானா? ஊர்ல இருந்து வர்றாங்களா? உன் சித்தப்பனாவே இருக்கும், வேற யாரா இருக்க போகுது? என் சொத்தப்பக்கார வராண்டி யாரை நீ அவனே ஒரு முறை கட்டுவேன். முறை செய்ய வரானக்கா நீ தான் இருக்க சும்மா கடை ஏதாவது சித்தப்பன் சொத்தப்பன் ஞாபகப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்காம. எப்பா வெடி பட்டாசுக்கு காசு 2000-3000 வாங்கிருப்பாங்க போலயா. யாருதான் அப்படி தடவிடாத ஆளு? பொலிஷன் காற்றை இப்படி மாசுபடுத்துறாங்களே, எவன்டாத? ஏன் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. இது நெசதானா? பத்தக்கா அடி அடி இரு ஓவர் ஹாப்பி ஆகாத. பத்தக்கா வந்தது சரி, அவர் எப்படி வந்தாரு? நீ சொன்னியே மாம்சம் சொல்ல கூட வாய் வரதுல பத்தியா? அந்த ஆளு எப்படி வந்தாரு? 2 சண்டை விட்டு நாரிச்சுத சேர்ந்துருச்சுங்களோ? ஓஹோ, அப்ப டபுள் டமாக்காவா? ஏ ஏ ஏ ஏ பத்தக்கா வந்துருச்சே. அட்ரா மேல அட்ரா டண்டனக்கா டனக்கா டண்டனக்கா டனக்கா டண்டனக்கா டண்டனக்கா. சை, இந்த பாவடி சட்டையை இந்த சாலையை கட்டிட்டு ஆட முடியுதா? இப்ப மட்டும் இந்த பேடை போட்டு வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? நல்ல ஒரு குத்தாரத்தை போட்டு இருந்திருக்கலாம். சை, என்ன ட்ரெஸ் பாக்கட்டே பல பண்ண இழிச்சுக்கிட்டு மின்னுது. ஒண்ணும் இல்லையே, கம்ஃபர்டபுள்லாம் ஒண்ணும் இல்லையே. வாங்க மைனி, வாங்க மேனி. நீங்க வந்ததுல, நீங்க 2 பேரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வாங்க அண்ணா, வாங்க. யானை தயங்கிட்டே நிக்கிற, யார் விடுங்க? ஓ விடுங்க, ஒரு தயக்கமும் வேணாம், நீ வாங்க. வானேன்னு இந்த சுருளி வாயிலே காத்தடிக்கிறானே. வாயில இருந்து வார்த்தை வர மாட்டேங்குது. காத்துல புசு அசுன்னு வந்துகிட்டு இருக்குது. அடி வாங்கினாலும் மனசை சலிக்காம அடிய வாங்குறேன். அண்ணன் தான் அடிக்கிறாரு, அண்ணன் தான் உதைக்கிறாருன்னு. இப்போ அண்ணே வானே ஓ வீடு. சுருளியும் ஒரு ஆளு ஒரு இடத்துக்கு தான் வருவேன். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆள் மாறிக்கிறானேயா. அந்த முன்கோபம்லாம் முன்னாடி உள்ள முன்கோபம்லாம் எங்கே போச்சு? சுத்தமா சூடு சொன்ன எதுவுமே இல்லாம ஆயிட்டானோ. சரி, இப்படி இருக்கிறது நல்லது தானே. பாவம் இருந்துட்டு போறேன். அப்புறம் வந்து வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தா அப்புறம் பத்தக்கா வர முடியாம இன்னும் பிரச்சனை தான் வரும். என்ன முடியலட்டவளே, வந்திருக்கே வாக்கா கொண்டுக்கா என்ன மாம்ச கிம்ஸ்னு சொல்லுவே. ஒண்ணு சொல்ல மாட்டேங்கற, தயாச்சு போய் நிக்கிறியாக்க. ஏன் சொன்னா என்ன வந்தவங்களே? ஐய அத்தை, என்ன சின்னைக்கு நீங்களும் தான் என்ன பெரிய மனுஷன் வாங்கன்னு சொல்லாம இருக்கீங்க. அது
என்னத்த சொல்றது? நம்மளுக்குலாம் என்ன பார்மலாட்டிஸ்லாம்? அதுவும் சரிட்டேன். அது என்ன பெத்த ராசா, என் மயன் மூத்த மயன் வந்துட்டானா? மயன் இல்லாம இந்த வீடு வீடாவா இருந்துச்சு. அவன் காலத்தடம் படாம இந்த சின்ன அத்தை என்னைக்கு நீ வருவேன் என்னைக்கு போவேன்னு ஏங்கி போய்தானடா அப்ப கிடந்தேன். நான் தூக்கி அடிச்சு பையன் நம்மள இப்படி ஏத்துக்கிட்டு நிக்கிறானே. அண்ணன் தண்ணி கூட திங்காமல கிடந்தேன். வாயா ராசா வாயா, வாடி பத்துக்கிட்டு. அண்ணன் தண்ணி குடிக்காம கிடந்துச்சா கிளவி? நல்லா அடிக்கிற வத்தியில நேரத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி அடிக்கிற வத்தியில வாய்க்கு வந்ததுல அண்ணன் தண்ணி குடிக்காம கிடந்துச்சாம்ல. சட்டி சட்டியா ஆக்கி போட்டவளுக்கு தெரியும் குடிச்சியா குடிக்கலையான்னு. வனரசா தம்பி சொல்லு, உங்க அண்ணன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாப்ல புரிஞ்சுக்கிட்டாப்ல யார் மேல குத்தம் வர தப்புன்னு அப்புறம் என்ன பண்ணி தொலைய நடந்ததுல நான் அப்புறம் சொல்றேன் என்ன ஏதுன்னு. உங்க அண்ணன் மனசு மாறிதாப்பா வந்திருக்காங்க. சரி மைனி, அண்ணனை பத்தி எங்களுக்கு தெரியாதா? அண்ணா அடுத்தவங்க பேச்சு கேட்டுட்டு அப்படி பண்ணதுன்னு தெரியும். சரி நல்ல நேரத்துல இதை ஏன் மைனி பேசிக்கிட்டு இருக்கணும்? எங்க அண்ணன் மனசு தங்கம்னு சொல்லி தானே நான் எல்லாத்துக்கும் அண்ணன் புரியாம பேசுனதுக்குலாம் ஒதுங்கி ஒதுங்கி போனோம். எனக்காவது வரும் அண்ணன் நம்மளை புரிஞ்சுக்கிறோம்னு ஆரம்பிச்சுட்டாங்க. இவ வேற ஆவுனா கண்ணீர் அப்படியே ஓட விட்டு போறது, ஆறாரா பெருக விட்டு போறது. சை ஐயோ தம்பி தம்பி, நல்ல விசேஷ நடக்கத்துல நல்ல நேரத்துல இவ ஏன் அழுவுறிய? ஏன் அழுவுறிய? உங்க அண்ணனை புரிஞ்சுக்குவான்னு இருந்தவன் சொல்றியப்ல, உங்க அண்ணனை புரிஞ்சுக்கிட்டாப்ல அப்புறம் என்ன? ஐயோ இந்த தம்பி வேற பொசுக்கு அழுதப்படால. பாசம்னா பாசம், அப்படி ஒரு பாசமால இருக்காவுல. ஏய் செல்லம்மா செல்லம்மா, அவனை அழுக வேணான்னு சொல்லு செல்லம்மா, அவனை அழுக வேணான்னு சொல்லு. யார் முகத்தையும் எனக்கு வந்து பார்க்க கூட சங்கடமா இருக்கேன். அதானே, யாரும் எதுவும் அழுக கொள்ள தேவையில்லை. சரி செல்லம்மா வா செல்லம்மா உள்ள போவோம். சரிங்க மாமா, வாங்க மாமா. நீங்க தான் சங்கடம் விட்டுக்கிட்டு இருப்பீங்களோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சரி வாங்க, ஒண்ணும் நினைக்காதீங்க, வராத போகாத வீடா. அவங்களே சொல்றாங்கல்ல உங்களை பத்தி தெரியும், உங்க தங்க மனசு தெரியும்னு. நாங்க எல்லாரும் நீங்க என்னைக்காவது ஒரு நாள் இப்படி மறந்து முடிச்சுக்கிட்டு திரிவீங்களே, மனசு மாறிட மாட்டீங்களான்னு தான் காத்துக்கிட்டு கிடந்தோம். எனக்கு உங்க மேல கோவம் இல்லையா என்ன? கோவதாவெல்லாம் இருக்கதே செஞ்சுச்சு. நீங்க அப்படி இருந்த மனுஷனா உங்க மனசுல அவங்க புரிஞ்சுக்கிறவாங்க மாமா. நீங்க ஒன்னும் சங்கடப்படாதீங்க. என்ன சங்கடம்? குத்தம் உள்ள மனசு குறுகுறுத்துக்கிட்டு நிக்கிறேன். அப்படித்தான் செல்லம்மா. மாமா, தாய் தப்ப இல்லாத பிள்ளைக்கு கடைசி நேரத்திலயாவது புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஆரவாரத்தோட போய் அவனை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சிய பத்தியில இதுதான் மாமா உங்க மனசு, இதுதான் உங்க மனசு. நீங்க ஒண்ணும் வருத்தப்பட வேணாம், சங்கடப்பட வேணாம். யார் அவளுக நம்மளுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நம்மளுக்குள்ள என்ன? சூப்பரா டெக்கரேட்லாம் சூப்பரா பண்ணிருக்காப்ல. எல்லாம் சுருளியோட கைவண்ணம் தானா? பாருங்க ப்ரூஸ், பாருங்க என்ன நீங்க எங்க லோக்கல் பாய்ஸ் சுருளி கூட எப்படி அழகழகா பண்ணி பொண்டாட்டி வளகாப்புக்கு அசத்தி விட்டாப்ல. கத்துக்காரணும் நீங்க எல்லாம், எங்க சுருளி கிட்ட வந்து கத்துக்காரணும். இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். நம்மளுக்கு எங்க இருக்குது அதெல்லாம்? நம்ம தான் காதல் திருமணம் சொல்லிட்டு ரன்னிங்லயே வந்து மாலையை மாத்திட்டு ஓடியாந்துட்டோமே வீட்டுக்கு. அப்புறம் எப்படி இதெல்லாம் இருக்கும்? ஏன் அந்த மொட்டை மாமி இருக்குதே, உங்க மொட்டை ஆத்தான் ஒரு ரிசப்ஷன் இது மாதிரிலாம் எதுவும் வச்சிருக்கப்படாது, அதெல்லாம் வைக்காது. மொய் மட்டும் வீட்டுக்குள்ள சமைச்சு போட்டு 4 பேருக்கு சமைச்சு 40 பேருக்கு விருந்த போட்டு விட்டு மொய்யை மட்டும் எழுதி வாங்கி போச்சு. அதுக்குள்ள திறமை வேற யாருக்கு வரும்? நம்மளுக்கெல்லாம் கொடுத்து வைக்கல. இது மாதிரி மனரோசாவுக்கு கொடுத்து வச்சிருக்கு. ஆமா நெட்டு, பண்ணிருக்கலாம் உனக்கு மட்டும் ஆசை இருக்குது, எனக்கு ஆசை இல்லையா என்ன? நான் மட்டும் வார வாரம் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்ன பண்ணி தொலைகிறது? அதுக்கெல்லாம் ஒரு குடிப்பணம் வேணும். எனக்கும் ஆசைதான் இருக்கு. ஆசை இருந்து என்ன பண்ண? கல்யாணம் நடந்து தொலைஞ்சு வச்சு அதனாச்சும் நீ ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது? ஒரு வளகாப்புகளாப்பாவது நல்ல செய்தி எதுவும் நடக்குதான்னு பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரி நீங்களாம் டெக்கரேட் பண்ணி பூ மாலையெல்லாம் போட்டு பண்றீங்களா? அதையும் பார்ப்போமே பொறுத்து இருந்ததே. என்ன நெட்டுமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பண்ணிப்புவோம் அதெல்லாம் கண்டிப்பா பண்ணிப்புவோம். உன் மேல சத்தியமா கண்டிப்பா பண்ணிப்புவான். என்ன சத்தியம்னா ஒரு மாதிரி தினுசா பழமா வள்ளுவா இருக்குதே, அப்ப பண்ணி போடுவாரோ? சரி ப்ரூஸ், ட்ரெஸ் எல்லாம் பல சூப்பரா போட்டு இருக்கோம். டெக்கரேட் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சா மின்னுது. அப்படி ஒரு போட்டோ சூட் இலவசமா எடுத்து போடுவோமா? அவங்க வளகாப்புல நம்மளும் போட்டோ எடுத்து போட்டோ சூட்டுக்கு காசு மிச்சம் தானே. அவங்க சாக்கா வச்சு நம்மள எடுத்து போடலாம்ல. இங்க பாருங்க ப்ரூஸ், அப்புறம் எங்க பத்தக்கா வந்துருச்சு. அப்புறம் நான் பத்தக்கா 3 பேரும் பேசி ஈஸி அடிக்கலாம், ரொம்ப கூத்தடிக்கலாம், ரொம்ப இருக்குது காலம், ரொம்ப நாள் ஆகி போச்சு பேசி ஈஸிலாம். இங்க பாருங்க, இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நான் உங்க கூட இருக்க முடியும். அப்புறம் நான் பிஸி ஆயிருவேன், அப்புறம் என்னை பிடிக்கவே முடியாது. அப்புறம் நெட்டுங்க தேடினா கூட நான் கிடைக்க மாட்டேன். கிடைக்கிற சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு போட்டோ எடுத்துட்டு ஆளை விடுங்க, நான் பத்தக்கா கிட்ட போகணும். டேய் போட்டோக்கார் தம்பி, இங்க பாரு, இங்கிட்டு பாதி தெரியுறது, அரை தெரியுது, குறை தெரியலாம் இருக்கக்கூடாது. 2 பேரும் நல்லா பெர்ஃபெக்ட்டா சூப்பரா இருக்கணும். எடி ஸ்டார்ட். சிரிக்கவாடா. அது வந்து போட்டோ எல்லாரும் எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. எடு
டேய் அது மத்தவங்கள நான் யாரும் தெரியும்ல, நான் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கே முக்கியமான ஆளுக்கு முக்கிய விருந்தினர். என்ன எடுக்க கூட எவ்வளவு சொல்லுவாங்களா? வாய் பேசப்படாது. ஏன் வாய் பேசுற? அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. அப்புறம் வந்து எங்க சுருளிங்க சுருளி கான்ட்ராக்ட் வேலை க்ளோஸ் பண்ணி போடுவேன். ஒழுங்கா எடுக்க சொன்னா எடுக்கிற வேலையை மட்டும் பாரு. நான் இந்த கணக்கு 1500 ரூபா கொடுத்துட்டு வெயிலில் மட்டும் வெளிநாட்டு போட்டோ எடுனா சரி எடுத்த இந்த சித்தமுங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிற? இங்க பாரு, என் புருஷ வேற கழுத்தையே வச்சுக்கிட்டு அமைக்கிட்டு இருக்காரு. கழுத்து வெளியே வந்துற போது டக்கு புக்கு சட்டனை எடுத்து விடுவியா இல்லையா? நல்லா சிக்கன் இருக்கணும், நல்லா அழகா. ஓகே ரெடி ஸ்மைல். இந்த அக்கா தான் போட்டோ எடுக்கணும், இல்லாட்டி கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணி சொன்னாங்க, அதான் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். என்ன வேலை வெட்டி பார்க்க ஆள் இல்லைன்னு கிளம்பி புலம்புதோ? ஒரு போட்டோ எடுத்தது குத்தமா கிளம்பி பேருக்க முடியாதா? பார்த்து ஓவரா பேசுற, பார்த்து பேசணும். யாருக்கிட்ட என்ன தேவன்? அந்த 10 குட்டி வெளியில வரும்போது நல்லா பேசிக்கிட்டு இருந்தாளுங்க. என் வீட்டுக்காரி அவளும் ஒரே ஆளுகையா கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு கிடக்குறாளுங்க. நீங்க வந்து என்னமோ இப்பதான் பகுமானம் கொண்டாடிக்கிட்டு இருக்க, பகுமான புருஷன்காரனோட போய் அவளுல என்ன எதுன்னு பாருடி பாவம். என்னத்த சொல்ற? பத்தக்காவும் வனரோசாவும் பாச போராட்டம் நடத்துதலாம். என்ன நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. இருக்கும்போது என்னை விட்டு எப்படி ரெண்டு பேரும் பாச போராட்டம் என்னை விட்டு எப்படி நடத்துங்க? இதெல்லாம் அநியாயமா இருக்கு. எனக்கு துரோகம் பண்ணுது, எனக்கு அநியாயம் பண்ணுது, எனக்கு கெடுதல் பண்ணுது, கெட்டது பண்ணுதுங்க. என்னை விட்டு அதுக்கு மட்டும் எப்படி அழுகலாம்? இந்த நானும் போறேன். ஏன் கிளவி யாத்தோ உன் மருமகளுக்கு அழுகை தவிர எதுவுமே தெரியாதா? காலையில இருந்து என்னை பாடா படுத்துறான். என்னை நொங்க எடுத்தா வாட்டி வதக்கி எடுத்தா. பத்தக்கா வருமா வராதா, பத்தக்காவுக்கு போன போடு, அதை போடு, இதை போடு. ஒரு மனுஷன் வந்ததுல இருந்து ஒரு நிம்மதியா பெருமிச்சு விட்டு இருக்க விடுறீல நீ உன் மருமகளும். இப்ப வந்ததுக்கு அப்புறம் என்னவா? இனி வந்ததுக்கு அப்புறம் நல்லா சிரிச்சு பேசி கும்மால அடிக்கிறத விட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்குதுல ரெண்டும். இது என்னடா கொடுமையா இருக்குதுகளோட. வா கிளவி என்னன்னு போய் பாப்போம். என்ன தெரியலையே விடு. என் வீட்டுக்காரி நல்லதுக்கு கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் பொச்சுக்கு அழுது பிராட் பண்ணா. என் தம்பி அப்ப எது தப்பா இப்ப நடிச்சு போறாதீங்க. இப்ப இப்படி வாரமா உட்கார்ந்துருக்கீல, வள்ளிக்குடிய கூட்டிட்டு போயிட்டு என்ன எதனா அவளை கேட்க சொல்லி சமாதானப்படுத்த சொல்ல. வள்ளிக்குடி வந்து ஏதாவது சொல்லி இழிச்சிருப்பு இருப்ப காமிச்சு விட்டானே அவளுக்கு நார்மலா ஒழுங்கா இருப்பாளுங்க. இல்லாட்டி சங்கடப்பட்டு அழுதுகிட்டு இருக்காளுங்க. பத்தியில தப்பு தம்பி, இப்படி செத்த இருக்கிறீங்களா? வள்ளிய கூட்டிட்டு போயிட்டு வர்றேன். அதுக்கு என்னம்மா மல்லியை நீங்க கூட்டிட்டு போங்க, நான் அப்படி இருக்கிறேன், கூட்டிட்டு போங்க. ஐயோ என்ன புரோஸ், நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தா இது ரெண்டும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குதுங்களே. ஒரு போட்டோ மனசு நிம்மதியா எடுக்க விடுதுங்களா? சரி புரோஸ் ஃபீல் பண்ணாதீங்க. என்ன எதுவும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு ஓடியாந்துறவா? ஒரே ஓட்டமா ஓடிட்டு ஓடியாந்துறேன். இங்கே நில்லுங்க, எங்கேயும் போயிடாது. அப்புறம் தேடி கண்டுபிடிக்க முடியாது. வந்து போட்டோ எடுக்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம், திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். செத்த அப்படி இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்.